வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம பத்தி பேச போறோம்னா டெஃபினிட்டியோட ப்ராஜெக்ட் ஐசிபி அதாவது இன்டர்நெட் கம்ப்யூட்டர் பத்தி பேசலாம். அதோட நெக்ஸ்ட் மூமெண்ட் அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தா அதை பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பேசலாம். சோ இந்த வீடியோ பாருங்க फ्रेंड्स, நீங்க பார்த்து மேக்ஸ் தமிழ் இன்னொரு நாம கிளிக் பண்ண வேண்டிய கிப்பா வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஐசிபி பத்தி பேசலாம். அதாவது ஐசிபி பத்தி. ஓகேங்களா? சோ இன்டர்நெட் கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா $3 இருந்து இப்போ பாத்தீங்கன்னா $9-11 கிட்ட வந்து ரீச் ஆயிடுச்சு. சோ இந்த பம்ப் எதுக்காக அப்புறம் அப்படின்னு கேட்கும்போது சைக்கிள் சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பிட்காயின் பம்ப் ஆகும், அப்புறமா எத்திரியம் பம்ப் ஆகும், அப்புறமா லார்ஜ் மார்க்கெட் கேப்ஸ் பம்ப் ஆகும், மீடியம் மார்க்கெட் கேப்ஸ் பம்ப் ஆகும். ஸோ அந்த மீடியம் மார்க்கெட் கேப்ல இருக்கிற ஒரு காயின் தான் பாத்தீங்கன்னா ஐசிபி. ஸோ ஐசிபி பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அந்த ஒரு ஜோன்ல இருக்கிறது வந்து ஹை மார்க்கெட் கேப், அப்புறமா மிட் மார்க்கெட் கேப் ரெண்டுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு காயின் இருக்கு. அது பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து தூங்கிட்டு இருந்து ஸோ வேல்ஸ் வந்து ஓகே இப்போ வந்து பம்ப் பண்ணி விட்டுலாம் வந்து பம்ப் பண்ணி விட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒன் டேல ஒரு ஃபாலிங் வைஸ்ல கூட இருந்தது. அதை பத்தி பேசலாம். பட் அதனால பாத்தீங்கன்னா பம்ப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 4 ஹவர்ல பார்க்கும்போது ஐசிபி பாத்தீங்கன்னா நான் அரௌண்ட் $9.09 கிட்ட இருக்கு. ஸோ 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா ஐசிபி வந்து இன்னொரு ஒரு சின்ன ரேலி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து என்கிட்டீங்கன்னா 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா ஒரு புல் பிளாகா வந்து ஐசிபில தெரிய வருது இல்லைங்களா? ஸோ புல் பிளாக் கூட பாத்தீங்கன்னா 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அந்த எல்லோ லைனை பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஐசிபி பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அதாவது புல் பிளாகோட க்ளோசிங் இருக்கு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டல் க்ளோசிங். ஸோ அதுக்குன்னா மேல வந்து ஒரு கேண்டல் வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா புல் பிளாக் பிளே அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டார்கெட் எங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா $13+, அதாவது $13+ பாத்தீங்கன்னா அதோட டார்கெட் வந்து வருது அக்கார்டிங் டு த புல் பிளாக். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சேஞ்ச் ஒன்று தெரிய வரல. டைவர்ஜன்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ மோஸ்டா பிளே அவுட் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேக்டி வந்து பார்க்கும்போது மேக்டி பாத்தீங்கன்னா இந்த வேர்ஜ் ஆஃப் ஒரு கோல்டன் கிராஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஐசிபிக்கு. ஸோ மோஸ்ட் வந்து பம்ப் ஆக வாய்ப்பு இருக்கு ஐசிபி. திரும்பி பாத்தீங்கன்னா 11+ வந்து போகலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது அது கூட பாத்தீங்கன்னா ஓவர் சோல்ல பாத்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவர் சோல் டோட்டலா சொல்ல முடியாது, கொஞ்சம் அதுக்கு மேல இல்லைங்களா? ஸோ மேல வந்து போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மோஸ்ட் அவங்க வந்து போகலாம் அப்படின்னு இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது சப்போர்ட் பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் $8.15 to $8.20 வந்து வருது. அந்த ஒரு ஜோன் அதாவது 8.20 பாத்தீங்கன்னா 8.38 வரைக்கும். ஓகேங்களா? சோ அது வந்து வருது. அதே 4 ஹவர்ல பார்க்கும்போது சின்ன டபுள் பாட்டம் அடி கூட தெரிய வருது இல்லைங்களா? above the 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். சோ அதை பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பாத்தீங்கன்னா ஐசிபி வந்து 20 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ஒரு சப்போர்ட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பா அது ரொம்ப நாளா வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ அப்படின்னு அந்த 20 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இன்னும் மேல வந்து ஐசிபி இதே ஒரு அக்யூமுலேஷன் இருந்தாங்க அது பாத்தீங்கன்னா மேல வந்துடும் இல்லைங்களா? சோ அந்த ஜோன் நான் சொன்னேன் இல்லையா? சோ 8.20 to 8.38 ஜோன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் வந்துடும். சோ அங்க பாத்தீங்கன்னா திரும்பி பவுன்ஸ் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் இதுல ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ கூட இதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சேஞ்ச் வந்து இல்ல. அப்புறமா ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ பாத்தீங்கன்னா இதுல கூட பாத்தீங்கன்னா ஓவர் சோல்ல பாத்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ஆக போயிட ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ 9 வரைக்கும் ஆகல. இந்த வேர்ஜ் ஆஃப் கிராஸ் ஓவர்னு சொல்லலாம். ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன சொல்லுதா? ஐசிபி வந்து மேல வந்து போகுமா? திரும்பி பாத்தீங்கன்னா $15 மேல வந்து ஐசிபி போகுமா? இல்ல திரும்பி பாத்தீங்கன்னா $5 கீழே வந்து வருமா? அது வந்து மறக்காம கீழே பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிட்காயின் பேசலாம். ஸோ பிட்காயின் ஒரு $43,700-800 கிட்ட இருக்கு சொல்லலாம். ஸோ பிட்காயின் பாத்தீங்கன்னா 4 ஹவர்ல பார்க்கும்போது கண்டிப்பா அந்த ஒரு அக்யூமுலேஷன் ஜோன்ல தான் இன்ன வரைக்கும் இருக்கு. ரேஞ்சிங் பிட்வீன் அதே ஒரு ஜோன் இல்லைங்களா? ஸோ 43,000ல இருந்து எடுத்து $44,250. ஸோ இதுக்குள்ளவே பாத்தீங்கன்னா பிட்காயின் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் வந்து ஓடிக்க மாட்டேங்குது பிட்காயின். ஸோ 20 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டா கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அந்த $43,000 ஜோன் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இருக்கு. ஸோ அது பாத்தீங்கன்னா 43,250 சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஜோன்ல பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா டபுள் பாட்டம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ 4 ஹவர்ல வந்து டபுள் பாட்டம் ஆயிட்டு இப்போ பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ரீடெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஒரு ஜோன்ல இருக்கு. ஸோ அந்த ஜோன் பாத்தீங்கன்னா இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரீடெஸ்ட். திரும்பி பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து மேல வந்து பறந்துடும் ஈஸியா. 46,000 47,000 பாத்தீங்கன்னா திரும்பி வந்து பிட்காயின் வந்து போயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ பாத்தீங்கன்னா புலிஷ் டைவர்ஜன்ஸோ இல்ல ஹெட் அண்ட் பேரிஷ் டைவர்ஜன்ஸோ நார்மல் எந்த டைவர்ஜன்ஸும் கிடையாது. அப்புறமா மேக்டி வந்து பார்க்கும்போது மேக்டி பாத்தீங்கன்னா ஒரு டெத் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ டெத் கிராஸ் ஆயிட்டு டம்ப் ஆகி அதாவது அக்யூமுலேஷன் ஆயிருக்கு. அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த வேர்ஜ் ஆஃப் கோல்டன் கிராஸ்ல வந்து மேக்டி வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது அது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஓவர் சோல்ல தான் இருக்கு. ஸோ கிராஸ் ஓவர் ஆகிருக்கு.
அது வந்து எப்படி பிளே அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும், பிட்காயின் பார்த்தீங்கன்னா $44,250 பிரேக் பண்ணிச்சுனாவே நல்ல ஒரு பெரிய பம்ப் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பாத்தீங்கன்னா பிட்காயின் மறுபடியும் ஒரு கிரீன் கேனலா க்ளோஸ் ஆகிருக்கு, which has closed as ஸ்பின்னிங் டாப். ஸோ ஃபர்ஸ்ட் மறுபடியும் ஒரு ஸ்பின்னிங் டாப், திருப்பி பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்பின்னிங் டாப், இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கேனல் வந்து தெரிய வருது. ஸோ இந்த கேனல் வந்து எப்படி க்ளோஸ் ஆகும், மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் மேனா க்ளோஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு அதாவது புல்ஸ் வந்து நினைச்சு ஓகே நம்ம வந்து இன்னும் இங்க மேல தூக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சாங்கன்னா இது பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து கிரீனா வந்து மாறிடும் இல்லைங்களா. பட் இப்போதைக்கு பிட்காயின் வந்து டேல பாத்தீங்கன்னா டபுள் பாட்டம் வந்து கிரியேட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிற ஒரு பொசிஷன்ல இருக்கு, ரீடெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. பட் டேல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டபுள் டாப்பா வந்து தெரிய வருது இல்லைங்களா. ஸோ அதை ஈஸியா வந்து பார்க்கலாம், டபுள் டாப் வந்து பிட்காயின் தெரிய வருது. ஸோ இது வந்து ஃபேக் அவுட் கூட பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அந்த 20 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் சீட்டை வந்து அங்கிருந்து திரும்பி வந்து மேல தூக்கிடலாம். ஸோ அதான் ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட்டா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எல்லா டைம் ஃப்ரேம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம், கண்டிப்பா 20 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அதாவது அந்த கிரே லைன் பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட்டா வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. நீங்களும் பாத்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் கண்டிப்பா வந்து வச்சுக்காங்க. ஒன்னு மூவிங் ஆவரேஜஸ், அப்புறமா RSI, MACD, பாலிஞ்சர் பேண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிட்காயின் டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பாத்தீங்கன்னா சேம் அந்த சேனல்ல மூவ் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஸோ அவ்வளவு பெரிய பிரேக் டவுன் ஆகலை இன்ன வரைக்கும். ஸோ பிரேக் டவுன் ஆகி இப்போ வந்து ரீடெஸ்ட் ஆகுமா இல்ல திரும்பி பாத்தீங்கன்னா ஃபேக் அவுட் ஆகி மேல திரும்பி அந்த சேனல் கூட போயிடுமா அதை பார்க்கலாம். ஸோ அப்படின்னு சேனலுக்குள்ள போயிடுச்சுன்னா ஒரு இதே சேம் மூவ்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம். பட் அப்படி டாமினன்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி பெரிய பிரேக் டவுன் ஆகி பிட்காயின் மட்டும் ஸ்டேபிளோ இல்ல பம்ப் ஆக ஆரம்பிச்சாக்கா ஆல் காயின்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரேலி வந்து கண்டினியூ பண்ண போகுதுன்னு சொல்லலாம். ஸோ எப்படி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சிக்னல் ஃபேமிலி இருக்கு. ஸோ அதில் நீங்க ஜாயின் பண்ணி சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்க விரும்புறீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க, ஜஸ்ட் $25 per month. அப்புறமா நம்மளோட சார்ஜ் ஃபேமிலி இருக்கு. ஸோ அதோட லிங்க் கூட பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். ஸோ அதை மறக்காம கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல இமீடியட்டான ஆல் காயின்ஸோட சார்ஜ் வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன். ஸோ கொஞ்சம் நாளா பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆக்டிவா இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிறிஸ்மஸ் சீசன் இல்லைங்களா. ஸோ அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். ஸோ பட் இருந்தாலுமே வீடியோஸ் வந்து டெய்லி வந்து போட ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா. அதனால பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க, கூடிய சீக்கிரமே கண்டிப்பா ஆக்டிவ் ஆயிடுவேன். அதுல பாத்தீங்கன்னா இமீடியட்டான ஆல் காயின்ஸ் சார்ஜ் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நியூட்ரலிஷ் புலிஷா தெரிய வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா பைனான்ஸ்ல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ், வேற எக்ஸ்சேஞ்ச்ல பாசிட்டிவ், கொஞ்சம் பைபிட்ல பாத்தீங்கன்னா நியூட்ரலா இருக்கு. ஸோ நேத்து இந்த மாதிரி இல்லை இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் வந்து நியூட்ரல் மார்க்கெட் வந்து ஆகியிருக்கு. ஸோ அவ்வளோ லாஸ் ஃபீஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் அக்யூமுலேஷனோ இல்ல ஒரு பம்ப் வந்து எதிர்பார்க்கலாம். பட் டம்ப் அது வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஆகும்னா அந்த சப்போர்ட் ஆஃப் 40 to 43,000 பிரேக் டவுன் பண்ணுச்சுன்னா திரும்பி பாத்தீங்கன்னா நம்ம வந்து 41,000 கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிட்காயினோட ETF நியூஸ் வந்து பார்க்கும்போது, ஸோ பிட்காயின் ETF நியூஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ஹைப் வந்து காட்டிட்டு இருக்கு இல்லையா. ஸோ டெய்லி ETF நியூஸ். ஸோ எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பிளாக் ராக் பாத்தீங்கன்னா இந்த January 3rd சொல்லலாம் கிட்டத்தட்ட $10 million worth of பிட்காயின் வந்து வாங்க போறாங்க. அவங்களோட என்ன சொல்றது கிரியேட்டிங் அ சீடுன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து அவங்க வாங்க போறாங்க, பிட்காயின் வந்து வாங்க போறான்னு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ மோஸ்டா இதுதான் செல் த நியூஸ் ஆயிருக்குமோ அப்படிதான் தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா யாருமே இந்த ஹை பிரைஸ்ல வந்து எந்த ஒரு பெரிய கம்பெனியும் வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபைனான்சியல் ஆசெட் மேனேஜர் இருக்கும்போது அவங்க பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்ல வாங்குவாங்களா, கண்டிப்பா இல்லை இல்லைங்களா. ஸோ மோஸ்டா செல் த நியூஸ் தான் ஆக போகுது அப்படிதான் தோணுது இந்த ETF நியூஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்படி பிளாக் ராக் திரும்பி பாத்தீங்கன்னா அந்த 4th அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா சிசி கூட சப்மிட் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபைனல் அமெண்ட்மெண்டா இருக்கும்னு நிறைய பேர் வந்து ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பார்க்கலாம் இன்னும் ஏதாவது அமெண்ட்மெண்ட் திரும்பி ஏதாவது ஃபைலிங் வருதா, இல்ல பிளாக் ராக் தரப்புல ஏதாவது நியூஸ் வந்து வருதா, இல்ல வேற ஏதாவது நியூஸ் வருதா, அது வந்து மறக்காம அதாவது பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஒன்றும் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு நியூஸ் வந்து கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா ETF ரிலேட்டட் தான். ஸோ ஹைப் அவ்வளோ பெருசா இருக்கு இல்லைங்களா. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ETF நியூஸ் வந்தாலும் மார்க்கெட் பண்ணி சட்டுன்னு ஒரு மேல வந்து கொஞ்சம் போகுது. அது வந்து ஆப்வியஸ் தான் இல்லைங்களா. ஸோ பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது கண்டிப்பா மார்க்கெட் போகுது. நெகட்டிவ் நியூஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இம்பாக்ட் இல்ல எஃபெக்ட் மார்க்கெட் வந்து பண்ண மாட்டேங்குது மோஸ்ட்லி பிட்காயின். ஸோ ஒரு எஃபெக்ட் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு இல்ல ஒரு அக்யூமுலேஷன்ல தான் போகுது தவிர சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் பண்ண மாட்டேங்குது இல்லைங்களா. ஸோ வீக்கெண்ட் வேற வால்யூம் மோஸ்டா வந்து இந்த 2 நாள் பாத்தீங்கன்னா பிட்காயின் மோஸ்டா வர்றது இதே சேம் சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். பட் டாமினன்ஸ் இதுல டம்ப் ஆச்சுன்னா
ஆல் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சில ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அதாவது பல்ஸ் செயின் சொல்லலாம், இந்த சாரி ரெட் பல்ஸ் ஓகேங்களா. ஸோ அது வந்து PHB ஓகேங்களா. ஸோ அது வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. C98 AGLD. ஸோ மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. நியர் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி சார்ட் போட்டிருந்தேன், $3 வந்து தொடுமுன்ட்டு அது ஃபைனலி வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அச்சீவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களை விட எனக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து யாரை ப்ரெடிக்ட் பண்றீங்களோ அது வந்து கரெக்டா போச்சுனாக்கா அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து சார்ட்ஸ் வந்து நம்மளோட சார்ட் ஃபேமிலியில் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதோட விஷயம் நம்ம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. அப்போ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம தான் சேரும். நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் ஜாப்லாம் உங்களோட விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் சைனிங் ஆஃப். நீங்க பார்த்து நன்றி, வணக்கம்.